சூப்பர் ஸ்டாரோட பேட்டை நிச்சயமாக அவரோட பேட்டையில் இந்த படம் ஒரு கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நாடி நரம்பெல்லாம் ஊறி போன ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து அப்படி இருக்கும். அப்படி ஒரு மாஸ் மூவி இந்த படம். அதாவது எல்லா மாஸ் நடிகர்களுடைய ரசிகர்களுக்குள்ளேயும் ஒரு ரஜினி ரசிகன் இருப்பான். இது உண்மை. எப்படின்னா எல்லா மாஸ் நடிகர்களுமே ரஜினியை பார்த்தா மாஸ் காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ சினிமா பிடிக்கிறவங்களுக்கு ரஜினி பிடிக்கும் இல்லையா? அதனால் அப்படி நமக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்க ரஜினி ரசிகனை இந்த படம் தட்டி எழுப்பியிருக்கு. படத்தில் சூப்பர் ஸ்டார் பேசுகிற முதல் டைலாக் ஒன்று இருக்குது. அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதாவது பழி ஏற்கிறது, பழி வாங்குறது, பழி தீர்க்குதுன்ட்டு வழி வழியாக வந்த கதை தான். ஆனால் அதை கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்க திரைமொழி இருக்கே அபாரம். பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. ஒரு காதலை அடிப்படையாக வச்சு விரிகிற கதையோட வேரும் காதலாகவே இருப்பது தூள். ஒவ்வொரு கதாபாத்திரமும் எழுதப்பட்ட விதம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுல நமக்கு பிரச்சனையே இல்லை. நவாசுதீன் சித்திக், விஜய் சேதுபதி 2 பேருமே ஈக்குவலாக கோல் போடுறாங்க. முக்கியமான கேரக்டரில் வர சசிகுமார், துடுக்குத்தனமாக வர்ற பாபி சிங்கம்பா, கொஞ்ச நேரம் வர்ற திரிசா, கொஞ்சம் மாதிரி வர்ற சிம்ரன் சொல்லிட்டு நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்கவுங்க இடத்த கரெக்டாக ஃபுல் பண்ணுறாங்க. இப்படி எல்லா நடிகர்களும் எந்தெந்த இடத்துல பெருசாக கோல் போட்டாலும் இது யாரோட படம்? ரஜினியோட படம். டைட்டில் கார்டிலிருந்து என் கார்டு வரைக்கும் அவர் எல்லாமே க்ரீன் கார்டு தான். பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸ்டைலாக இருக்கேனா? இந்த பேட்டர்ன்ற கார் ஓடுறதுக்கு காரணமாக இருக்க பெட்ரோல் யாருன்னா அது அனிருத்தோட இசை தான். பின்னி பெடல் எடுத்துருக்கிறாரு. அது உள்ளாலா சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பலான்ருக்காரு மனுஷன். அடுத்து எல்லாருமே காலில் சலங்கை கட்டுவாங்க. இந்த மனுஷன் கேமராவில் சலங்கை கட்டியிருக்காரு போல். ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பர் வச்சுக்கலாம் போல். அந்த அளவுக்கு அப்படி அள்ளி கொஞ்சிற மாதிரி இருக்குது. முன்பாதி அதாவது இடவெள வரைக்கும் படம் போகிற ஸ்பீடாக இருக்கட்டும், படம் போகிற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல். அதே நேரத்தில் இடவெளிக்கு பிறகு ஒரு சின்ன லேக் இருக்குது. அதையும் நம்ம மறுப்பதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது வில்லனுக்கு எப்படி அதிர்ச்சியாக இருக்கோ அதை மாதிரி படம் பார்க்க நமக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்துத்துவத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல ஆன்டி இண்டியன்ஸ், லவர்ஸ் டே கொண்டாடுறவங்களை அடித்து விரட்டுறது, இந்த மாதிரி இந்துத்துவத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ்கள் இருக்குது. ஒரு சில இடத்துல வாண்டடாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல, நடக்கதானே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் சூப்பர் ஸ்டாரே மகாபாரதத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு நகை முரண். ஐயோ, இது நல்லா இருக்கு. மொத்தத்தில் பேட்டை இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணி பயங்கரமாக கொண்டாடுறதுக்கு நிச்சயமாக தலைவர் பொங்கல் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, ரஜினி இந்த படத்தில் முதல் டைலாக் ஒன்று பேசுகிறாரு அப்படின்ட்டு. அது என்ன டைலாக்னா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்றுட்டார். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்வீட் சாப்பிட போகிறோம்.